வெல்கம் டு டர்க்கிஷ் எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட் 20. ஜைனப், அவங்க அம்மா, அப்புறம் எஸ்கி, ஒக்தாய், அப்புறம் கிட்ஸ் எல்லாரும் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ ஒக்தாய் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுறான். அவங்க அம்மா எஸ்கி கிட்ட சொல்லுவா, ஏன் ஜைனப் இப்படி தனியாக இருக்கணும், அதான் ஒக்தாய் திறந்துட்டானே, அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிடலாம்ல, அப்படி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கப்ப ஜைனப் வருவாள். ஜைனப் கிட்ட அவங்க அம்மா கண்டினியூ பண்ணுவாங்க, ஏன் நீ இப்படி தனியாக இருக்க, கிட்ஸ்க்கும் அவங்க அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன் ஃப்யூச்சர், அப்புறம் இப்போயும் உனக்கு தெரியாது, நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், உங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் லைஃப்பில், நீங்களும் அதே தப்பை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே ஜைனப் இருந்துட்டு சொல்லுவாள், நான் டைவர்ஸ் ஆகி 2 years ஆச்சு, எனக்கு இப்போ அந்த வாழ்க்கை பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாள், இந்த வாழ்க்கை பழகினாலும் கிட்ஸ்க்கு இப்போ அவங்க அப்பா ரொம்ப முக்கியம், இப்போ கிட்ஸ் அவங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிட்டான், அவன் தான் நல்லவனாக மாறிட்டான்ல, நிறைய பேர் வாழ்க்கையில் தப்பு செய்வாங்க, திருந்தி வந்தோடனே நம்ம தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஜைனப் இந்த டாப்பிக்கை இப்போ விட்டுடுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்க அம்மா எஸ்கியை பார்த்து, நீ பாரு, இன்னும் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை, இந்த ஏஜ் ஆச்சு, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்பாள். என் 2 பொண்ணுங்களும் ஏன் இப்படி இருக்கீங்க, ஒரு லைஃப்பில் பிடிமானமே இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பொண்ணுங்களும் சொல்லுவாங்க, அம்மா வாழ்க்கை மாறும்மா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கெனானும் எல்லாவும் கிஸ் பண்ணுவாங்க. உடனே கெனான் சாரி என் கண்ட்ரோலை லாஸ் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். உடனே அவர் சொல்லுவா, ஓகே நானும் எனக்கு கண்ட்ரோல் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே கெனான் எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவள் போய் காஃபி போடுறதுக்குள்ளே கெனான் தூங்கிடுவான். அப்புறம் எல்லா மார்னிங் சீக்கிரம் எழுந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாள். உடனே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோடனே அவன் அதை பார்த்துட்டு, ஓகே நீ செம்மையாக சமைப்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காருவான். அப்போ அவள் சொல்லுவான், நம்ம பழைய லைஃப்கே போகலாம், நீ எப்படி என் கூட ஜாலியாக இருந்த அந்த மாதிரி லைஃபே நம்மளுக்கு போதும், இப்போ பாரு நீ எப்பயுமே சோகமாக இருக்க, இது தேவையில்ல, அவளை பார்த்த நாள்லேருந்து நீ இப்படி தான் இருக்க, ஸோ லைஃப் மாறணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ இசேலும் மெத்தியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இசேல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இசேல் சொல்லுவாள் மெத்திக்கிட்ட, இந்த பாரு எனக்கு ஃபோட்டோஷூட்க்கு வேணும், அதான் கெனான் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான்ல, எனக்கு மிஷின்ஸ்லாம் வேணும், ஆனால் ஏன் எல்டா ஸ்டாப் பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்டாவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது பிடிக்கலை, அதனால தான் அவள் இப்படி பண்ணுறா, நீ தான் அதை மாற்றணும், நீ இந்த கம்பெனியில் லாங் டைமாக ஒர்க் பண்ணுறல, ஸோ நீ சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க, கெனான் கண்டிப்பாக கேட்பான், அவன் தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்ல, அதை வச்சு நீ முடிவு பண்ணிக்கோ, எல்டா முன்னாடி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஓகே ஹனி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓகே எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எசல் கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுவா. அங்கே ஜைனப் வெயிட் பண்ணுறப்ப உடனே ஜைனப்பை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு 2 காஃபி சொல்லு, நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே அவள் உள்ள போயிடுவா. திமேத் வருவா. திமேத் யாருன்னா அந்த கேஸில் அரெஸ்ட் ஆனால அந்த ஸ்கெச்சஸ்க்கு. ஸோ இவளோட ஃப்ரெண்டு சொல்லுவாள், சாரி நான் எந்த தப்புமே செய்யலை, இது யார் பண்ணான்னு எனக்கு தெரியல, நான் ஸ்கெச்சஸை அனுப்பவே இல்லை, நான் உண்மையாக உன் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஜைனப் சொல்லுவாள், எனக்கு தெரியும் நீ அனுப்பலைன்னு, ஆனால் யார் அனுப்புனான்னு எனக்கு தெரியல, தேங்க்ஸ் என்ன நீ ரொம்ப நம்பினதுக்கு, அது எல்டா கேஸை வாபஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாள். உடனே திமேத் சொல்லுவாள், நீ தயவு செய்து எல்டாவை நம்பாத, ஏன்னா இந்த கேஸ்னால அவளுக்கு தான் ரொம்ப லாபம், ஏன்னா அந்த பேங்க் கரப்ட் எல்லாமே இப்போ கெனான் அக்கௌண்ட்டுக்கு போய் கெனான் எல்லா கடனையும் அடைச்சிட்டான், ஸோ தட் அவளுக்கு தான் இதில் லாபம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாள். ஓ அப்படியா அப்படின்னு ஜைனப் கேட்பான். அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இசல் கிட்ட ஜைனப் மீட் பண்ணுவாள். அப்போ இசல் சொல்லுவா, நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா நீ அந்த கம்பெனிக்கு விசிட் போகணும், கெனான் கம்பெனிக்கு அப்படின்னோடனே, இல்லை என்னை தவிர வேறு யாராச்சும் போகலாமே அப்படின்னோடனே, இல்லை நீ தான் அந்த ப்ராஜெக்டை உனக்கு தான் கம்ப்ளீட்டாக தெரியும், ஸோ அதனால தான் உன்னை ஹையர் பண்ணதுக்கான ரீசனே, நீ தான் கண்டிப்பாக அந்த இதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புவாள். அப்போ அவள் கம்பெனி விசிட் பண்ண போகையில் அங்கே கெனானும் வருவான். அவன் ஆனால் அவளை கண்டுக்காமல் அவன் க்ராஸ் பண்ணி போயிடுவான். அப்போ ஜைனப் எல்டாவை மீட் பண்ணுவாள். எல்டா கேட்பா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னோடனே, இல்லை இந்த மிஷின்ஸில் ஸ்டிச்சஸ் துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, இது என்னோடது இதாச்சு, நீ எப்படி உள்ளே வரலாம், என்கிட்ட யாருமே சொல்லு அப்படின்னோடனே, இல்லை மெத்தி தான் சொன்னான்
அவன் தான் அப்ரூவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் மெத்தியை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு மெத்தி வருவான். மெத்தி வந்தோடனே என்ன எனக்கு தெரியாமல் நீ பெர்மிஷன் கொடுத்துருக்க இதுக்கெல்லாம் அப்படின்னோடனே, உங்கள் கம்பெனி எங்கள் கம்பெனிக்குள்ளே தானே இருக்குது, எங்களுக்கு கீழே தானே இருக்குது, ஸோ நான் தான் பெர்மிஷன் கொடுக்க முடியும், ஏன்னா அது என்னோட அக்கௌண்ட் ஆச்சு அப்படின்னோடனே உடனே கெனானை கூப்பிடுவா. இங்கே பாரு என்கிட்ட கேட்காம இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னோடனே, ஓகே உனக்கு என்ன தேவை, இன்னும் மிஷின்ஸ் அதிகமாக வேணுமா வாங்கிக்கலாம், ஸோ ஜைனப்போட ஒர்க்கும் நடக்கட்டும், இதில் எதுவும் ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெத்தியை கேட்குறப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, அப்புறம் எல்டாட்ட கேட்டோன்னா எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெனாவும் மெத்தியும் கிளம்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உடனே ஜைனப் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு, நீ தயவு செய்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி எல்டா திட்டுவா. சரின்னு சொல்லிட்டு எல்டா வந்து அவளோட ரூமில் வந்து உட்காருவா. அவன் தம்பி அவன் அங்கே தான் இருப்பான். அவன்கிட்ட வந்து சொல்லுவாள், இந்த ஜைனப்பை என்ன பாடுபடுத்தினாலும் திருப்பி இவன் ஆஃபீஸ்க்குள்ளேயே வர, அவளை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இதுக்கு மெயின் ரீசன் இந்த மெத்தியும் இசிலும் தான். இவங்க 2 பேரையும் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னா, ஓ இந்த விச் வெளியே வந்துட்டாங்களா, ஓ இதுலேருந்து என்னாச்சு, இப்போ புதுசாக என்ன பிளான் பண்ணுற? ஆமாம் மெத்தியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம். அவனை ஏதாச்சும் ஒன்று வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவன் வந்து அவனை பெட்ரை பண்ணுறான்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவனை இந்த கம்பெனி விட்டு வெளியே தள்ளணும். ஒன்று இசியில் வச்சு செய்யணும், இல்லாட்டி மெத்தியை வச்சு செய்யணும். மெத்தியோட வீக்னஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன் நீ இப்படியே இருக்க, எதையுமே தப்பான பார்வையிலே பார்க்குற, எல்லா விஷயத்தையும் நல்லதாக பார்க்கலாம்ல, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுவான். உடனே நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவள் திட்டிடுவாள். இங்கே ஓக்தோய் ஆஃபீஸில் செனா கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்பான். உன்னோட பாஸு உன்னோட மீட்டிங் ஷெட்யூல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு, நீ வேலையை விட்டு தான் போகிற அப்படின்னோடனே, என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னோடனே, உன்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, நீ என்னை பிளாக்மெயில் பண்ண பார்க்குறியான்னு, நீ எனக்கு பண்ணதுக்கு நான் அப்படி தான் பண்ணணும், இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீயே என்கிட்ட வந்து சேரணும், இல்லாட்டி நான் இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவன், இவ்வளோ கேவலமாக இறங்குவியா அதுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் நீ அவ்வளோ கேவலமாக நடந்தால் நானும் அவ்வளோ கேவலமாக தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுவாள். உடனே ஜைனப் வந்து ஃபோன் பண்ணி, ப்ளீஸ் இன்னைக்கு கிட்ஸை நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்களா, என்னால் இன்னைக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஓகே நானே கிட்ஸை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓக்தாய் வந்து கிட்ஸை ட்ராப் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான். ஜைனப் இல்லையா அப்படின்னோடனே, ஆமாம் ஜைனப் இங்கே இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, நானும் உங்ககிட்ட பேசணும், வாங்க காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அப்போ வந்துட்டு ஒக்தாய் வந்து சொல்லுவான், எனக்கு ஜைனப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான், என் கிட்ஸையும் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து சொல்லுவா, நான் இதுக்கான ஆப்ஷன் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நான் டெய்லி ஜைனப் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், அதுவும் இல்லாமல் எஸ்கி கிட்டேயும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னோடனே இப்போ ஒக்தாய் வந்து சொல்லுவான், எனக்கு தான் நான் தான் தப்பு, என் மேலே தான் எழா தப்போம், அவளை விட்டுட்டு போனது தான் என் தப்பு அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவா, தப்பு எல்லாரும் செய்கிறது தான், மன்னிச்சு தான் நம்ம ஏற்றுக்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னோடனே, ஓகே நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்காகவாச்சும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. உடனே ஓக்தாய் வந்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆக்சுவலாக ஜைனப் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறா அப்படின்னோடனே, அப்படியா யார் அது அப்படின்னோடனே, அவன் வந்து ஒரு யங் பிஸ்னஸ் மேன், சரியான வசதி அவனுக்கு அப்படின்னோடனே, ஓ அப்படின்னா என் பொண்ணு பார்க்க மாட்டாளே, இதுக்கு வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே, இல்லை அது சரிப்பட்டு வராது, கிட்ஸும் நீங்களும் தான் ஒன்றா இருக்கணும், நான் பேசுகிறேன் ஜைனப் கிட்ட இதை பற்றி அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிடுவான். இங்கே கெனானோட சிஸ்டரோட பொண்ணு வந்து எனக்கு கால் பண்ணி நம்ம எல்லோரும் பார்க் போகலாம் அப்படின்னோடனே, ஓகே வா எனக்கும் வேறு டைவர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பொண்ணு அதுக்கப்புறம் இவன் 3 பேரும் சேர்ந்து பார்க் போவாங்க. அப்போ வந்து அவங்க அக்கா வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பா, இன்னும் நீ ஜைனப்பை தான் நினச்சிட்டு இருக்கியா, அவன் முகம் பார்த்தாவே எனக்கு தெரியுது ரொம்ப டல்லாக இருக்க, தயவுசெய்து அவளை விட்டுடு, கிட்டார் கிளாஸில் கூட அவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க, அவள் எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் கொண்டு வந்து விட்டுட்ருக்கான், அந்த கிளாஸில் கூட நாங்கள் அந்த ஃபங்க்ஷனில் கூட பார்த்தோம், அவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, நீ மட்டும்தான் தனியாக இருக்க, இப்போ தயவுசெய்து எல்டா தான் உனக்கு செட் ஆவா, உனக்கு ஒர்க் வைஸாகவும் அவள் தான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா, ஸோ நீ ஜைனப்பை நினைக்கிறத நிறுத்திடு ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, ஓகேக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள்.
அன்னைக்கு நைட்டு ஜைனப்பும் எஸ்கியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. அப்போ தான் எஸ்கி வந்து சொல்லுவா, திமீதை நான் மீட் பண்ணேன், இன்னைக்கு வந்து அவள் ஆஃபீஸ் வந்திருந்தா, இந்த மாதிரி எல்லாமே சொன்னான்றத மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஓகே, உனக்கு யார் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டு எஸ்கி கேட்பா. உடனே ஜைனப் வந்து சொல்லுவா, இன்னைக்கு டிமேட் வந்து பேசினதை வச்சு எனக்கு எல்டா மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா எல்டா வந்து கெனான் கூட ரொம்ப நாளாக இருக்கா, அவளுக்கு தெரியும் அவனோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஸோ அவள் வந்து என்ன பண்ணி, எனக்கு தெரிஞ்சு அவள் என்ன பிளான் பண்ணியிருக்கணும்னா, இதனால் அவளோட டெப்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கம்பெனி அவனுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டான்ல. ஸோ இதனால் இவளுக்கு தான் ரொம்ப லாபம் அதிகம் அப்படின்னு சொன்னோன்னே எஸ்கி வந்து யோசிப்பா. ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த டவுட் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் வந்து ஜைனப் வந்து சொல்லுவாள், எனக்கு கவலையே இன்னைக்கு வந்து கெனான் வந்து ஆஃபீஸில் என்னை பார்த்தும் அவன் பார்க்காத மாதிரி க்ராஸ் பண்ணி போயிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாள். எல்லாம் மாறிடும்க்கா, வெயிட் பண்ண டைம் கொடு அப்படின்னு சொல்லுவாள். ஓகே ஓகே எஸ்கி, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நீயே இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் படுக்க போயிட்டு அவள் ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுவாள். நீ இன்னைக்கு ஆஃபீஸில் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கெனானுக்கு மெசேஜ் போடுவாள். கெனான் வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு அவன் ரிப்ளை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து எல்டா வருவா. எல்டா வந்துட்டு பேசிகிட்ருப்பா. அப்போ வந்து பேசிகிட்ருக்கப்ப கெனான் வந்து சொல்லுவான், நீ தான் என்னோட பெஸ்டி, எனக்காக நீ எல்லா டைமும் நான் எப்போ கஷ்டப்படுறனோ அப்போல்லாம் என் கூட இருந்திருக்க, நான் என் லைஃப்பில் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் உன்னை என்னால் மறக்கவே முடியாது, ஆனால் நீ தான் சைனப் பண்ணுற, நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாள். அப்போ வந்து எர்ஹான் கால் பண்ணுவான் எல்டாக்கு. உடனே எர்கான் கால் பண்ணோடனே வேகமாக எழுந்து வெளியே போயிடுவான். அப்போ வந்து எர்கான் வந்து கேட்பான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்னை பற்றி, உன்னால் என் கம்பெனிக்கு தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்கெச்சஸ் என்னமோ நாங்கள் திருட மாதிரி ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு, உனக்காக ஹெல்ப் பண்ண போய் இப்போ நான் பிரச்சனையில் மாட்டுட்ருக்கேன் அப்படின்னோடனே இவன் கூட என்ன பேச்சு, இப்போ தான் கெனான் என் கூட ஒத்து வந்துட்டுருக்கான், இவன் கூட பேசினா எனக்கு தலைவலி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி, சரி நான் பார்த்துக்கிறேன், இப்போவே இந்த பேச்சை முடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். கிளம்பி ஃபோனை கட் பண்ணிடுவாள். அப்போ வந்துட்டு இங்கே வந்து எஸ்கி வந்து அவங்க அம்மா கிட்டே உட்காருவா. அவங்க அம்மா வந்து சொல்லுவா, நீ எப்படியாச்சும் ஜைனப்பையும் ஒக்தாயும் சேர்த்துடணும் அப்படின்னோடனே, ஏம்மா இதே டாப்பிக்கை எப்போனாலும் பேசுகிறீங்க, இதை தவிர உங்களுக்கு வேறு டாப்பிக்கே இல்லையா அப்படின்னோடனே, இல்லை அதனால இல்லை, நீ சொல்லு அவள் லைஃப்பில் வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னோடனே, அப்போல்லாம் யாரும் இல்லைம்மா, நீங்கள் ஏன் எப்போ பாரு இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து என்னை விடுங்க அப்படின்னோடனே அவளுக்கு கால் வரும். இவன் கிட்ட இருந்து, அந்த செங்க் கிட்ட இருந்து. அவன் வந்து சொல்லுவான், நீ இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டாக நாளைக்கு வந்து நடிக்கணும், அந்த கிட்டி பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க, அதில் வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னோடனே எஸ்கி வந்து ஓகே டன், நான் வரேன் நாளைக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி. அப்போ வந்து கெனான் வந்து அந்த மெசேஜை வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்ருப்பான். அவனுக்கு ரிப்ளை பண்ணலாம் வேணான்னு யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ வந்து ஜைனப்பும் வெயிட் பண்ணிட்டுருப்பா அவன் மெசேஜ்க்காக. ஆனால் மார்னிங் வர அவன் மெசேஜே பண்ணியிருக்க மாட்டான். மார்னிங் எழுந்து வரப்போ குழந்தைங்க வந்து ரெடி ஆகிட்டு அவங்க கிளம்பி போகிறப்ப எஸ்கி வந்து கேட்பா ஜைனப் கிட்ட, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே. அச்சிச்சோ, நான் அதை மறந்துட்டேனே, என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னோடனே, நீ பர்த்டேக்கு பிளான் பண்ண, நான் கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு எஸ்கி சொல்லுவாள். உடனே இவ வந்து சொல்லுவா, ஜைனப் வந்து சொல்லுவா, சாரி இன்னைக்கு எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, என்னால் பண்ண முடியாது, நீ ஏன் இதை பார்த்து பண்ண அப்படின்னோடனே. அப்புறம் கிட்ஸ் வந்தோடனே கிட்ஸ் கிட்ட வந்து அவள் சொல்லுவாள், இன்னைக்கு நம்ம பாட்டிக்கு பர்த்டே அப்படின்னோடனே, ஓ அப்படியா, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் சர்ப்ரைஸா அப்படின்னோடனே, ஒருத்தன் வந்து நான் வரைஞ்சி கொடுக்குறேன், ஒருத்தன் வந்து நான் கிட்டார் வாசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவான். சூப்பர் அப்படின்னோடனே ஒக்தாய் வருவான் வீட்டுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து அவங்க வந்து கிட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்பா இன்னைக்கு பாட்டிக்கு பர்த்டே, நம்ம ஏதாச்சும் சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஏதாச்சும் யோசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. ஜைனப்க்கு வந்து இசில் கால் பண்ணுவாள். இந்த மாதிரி நீ கம்பெனிக்கு டைரெக்டாக போயிடு, எப்படி ஸ்டிச்சிங்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சரி நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுவாள். ஆஃபீஸில் போன மாதிரி நேற்று மாதிரியே ஜைனப் வர டைமில்
கெனானும் வருவான். ஆனால் அவளை கண்டுக்காமையே க்ராஸ் பண்ணி போயிடுவான். உடனே ஜைனப்க்கு செம்ம இரிட்டேட் ஆகிடும். ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போயிடுவான். போயிட்டு என்ன உன் பிரச்சனை, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன், ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கே தெரியும் அதுக்கான ரீசன். நீ எப்போ பாரு என்ன முட்டலாக்கிட்டுற, ஃபைனலாக உன் ஹஸ்பண்ட் உன் குழந்தைங்க தான் முக்கியம், நீ கிளம்பி போய்டுற. நான் உனக்காக காத்திருந்து எனக்கு வெறுத்துருச்சு, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவான். நீ ஏன் இவ்வளோ இதாக பேசுகிற அப்படின்னோடனே, நான் தான் அன்றைக்கி பார்த்தனே செலிப்ரேஷன் வீடியோ கிட்டார் வாசிக்கிறதுல, நீ உன் ஃபேமிலி உன் ஹஸ்பண்ட் எல்லாருமே ஜாலியாக இருந்தீங்க, நான் மட்டும் தான் தனிமையில் அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்தேன், எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஓகே நான் வந்து அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஓகே எல்லாம் வந்துட்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாள். ஹக்கான் வந்து ஒக்தாயை ஆஃபீஸில் மீட் பண்ணி அவங்க வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறான். அப்போ வந்து ஒக்தாய் வந்து சொல்கிறான், என் மாமியாரோட நான் நல்லா பழகி ஜைனப்போட ரிலேஷனை மெயின்டைன் பண்ண போகிறேன், அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, ஓ வெரி குட் ஐடியா, இதே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என் மாமியாருக்கு பர்த்டே, ஸோ நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். வெரி வெல் செட். நீங்கள் ஒரு நல்ல பெரிய ரிச்சான ஹோட்டல் கூட்டு போங்க, அதே மாதிரி அதை எந்த ஹோட்டல்னு என்கிட்டயும் சொல்லுங்கள். அதே டைம் கெனானையும் அங்கே வர வைக்கிறேன், ஸோ தட் அவன் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்துருக்கதை பார்த்தானா அவன் வந்துடுவான், அதுக்கப்புறம் அவங்க பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் அந்த செலிப்ரேஷன் பார்ட்டி கிட்டார் பார்ட்டிலேயே உங்களெல்லாம் சேர்த்து வச்சு அவன் பார்த்ததுலேயே செம்ம கடுப்பாயிட்டான். ஏன்னா நீங்கள்லாம் திருப்பி சேர்ந்துட்டீங்கன்ற மாதிரி அது ஹாப்பி ஃபேமிலி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே நல்ல பிளான். இப்போ இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கெனான் அதுக்கப்புறம் ஜைனப் பக்கத்துலேயே வரமாட்டான். இதான் பெஸ்ட் ஐடியா அப்படின்னோடனே, ஓகே நம்ம இன்றைக்கி அதை ஒர்க் அவுட் பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஹோட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹக்கான் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். உடனே எல்டோக்கு கால் பண்ணி அங்கே என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே சொல்லுவான். இனிமேல் உன் கையில் தான் இருக்கு எல்டா, கெனான் நீ வந்து அதே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அப்போ தான் அவன் வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்குறப்ப அவன் வந்து உன்கிட்ட வருவான் அப்படின்னோடனே, சூப்பர் பிளான், தேங்க்ஸ் ஹக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாள். ஃபோனை வச்சுடுவாள். அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டு கிட்டி பார்ட்டிக்கு இவங்க 2 பேரும் போவாங்க. அவங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருமே இவங்களே பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இவ வந்து செங்கா நிறைய பேர் சுற்றி வந்து நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறது, இது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் சொல்கிறப்போ அவளுக்கு வந்து ஒரே பொறாமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து சொல்லுவான், நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னோடனே அவளும் அக்செப்ட் பண்ணிப்பாள். ஓகே நானும் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னானே அப்புறம் வந்து செங்க் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். அப்போ வந்து ஓக்தாய் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவான். வந்தப்போ அவள் கேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பா. உடனே அவன் வந்து சொல்லுவான், டின்னருக்கு தான் நம்ம போகலாமே, எதுக்கு இந்த கேக்ஸ் எல்லாம் அப்படின்னோடனே, ஐயோ நான் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி இதெல்லாம் செஞ்சுருக்கேனே, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னா, ஓகே நம்ம டின்னருக்கு போயிட்டு வந்து இந்த கேக்கை கட் பண்ணலாம், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் டின்னருக்கு கிளம்பிட்டு போகிறாங்க, டோட்டல் ஃபேமிலியை. சேம்வே அந்த இடத்துக்கு எல்டாவும் வந்ததை பார்த்து இவ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவா, என்ன இவ்வளோ இங்கே வந்திருக்கா அப்படின்னோடனே இவள் வாஷ்ரூம் போவாள். எல்டாவும் வாஷ்ரூமில் இருப்பாள். ஓகே இனிமேல் என் பிரச்சனை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன், கெனான் ஒன்று இப்படி பார்த்தானா இனிமேல் அவன் கிட்டேயே வரமாட்டான், ஸோ எனக்கு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னோடனே எல்டாவுக்கு செம்ம குஷியாக இருக்கும். அவளை கடுப்பேற்றிட்டோன்னு. ஜைனப்க்கு ரொம்ப கஷ்டமாயிடும், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜைனப் வந்து போய் உட்காருவா. கரெக்டாக கெனான் வருவான். கெனான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். அதுக்கப்புறம் எல்டா கூட போய் பேச ஆரம்பிச்சிடுவான். எல்டாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். இங்கே உக்தாய்க்கு செம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.